வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமரன் ஐஆர்எஸ். உரன் எனும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரன் எனும் வைப்பிற்கோர் வித்து. உரன் எனும் தோட்டியான்னா யானையை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு அங்குசம். ஓர் ஐந்தும் காப்பான். ஐந்துங்கிறது இந்த இடத்துல நம்மளுடைய புலன்கள். நம்ம 6 அறிவு சொல்கிறோம், அதில் 5 இதில் வந்தது. கண், காது, மூக்கு, அந்த மாதிரி. அந்த 5ம் காப்பானில் அங்குசம் குறிப்பிடுறதுனால அந்த சைடு இந்த 5ம் யானைகளாக வள்ளுவர் குறிப்பிடுறார். ஏன் யானைன்னு சொல்கிறோன்னா அதனுடைய பலம் ஜாஸ்தி. அந்த புலனுடைய உணர்வுகளுடைய பலம் பயங்கர ஜாஸ்தி. கண்ணுக்கு ஒரு பவர் இருக்குது, உங்கள் கண்ட்ரோல் தாண்டி உன்னை பார்க்க ட்ரை பண்ணோம். காதுக்கு ஒரு பவர் இருக்குது, கிளாஸில் உட்காந்துருக்கும்போது சினிமா பாட்டு தான் கேட்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு புலனுக்கும் நம்மளை தாண்டி நம்ம டங் ஸ்லிப்புன்னு சொல்கிறோம். பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஆசைப்படலை, ஆனால் டங்கு ஸ்லிப் ஆகுது. டங்கு யார்கிட்ட இருக்குது? ஸோ அதுகிட்ட இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு புலனும் ஒரு யானை மாதிரி செயல்படுறதுனால இதை கம்பைண்டாக அந்த 5 யானையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அங்குசம் என்னென்னா மன உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. மன உறுதி இருந்தால் 5ஐயும் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த மனம் 5ஐயும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது. இந்த மனத்தில் என்ன இருக்குது அப்படின்னா மன உறுதிங்கிறதோடு இங்கே முடிஞ்சிருது. இன்ஃபேக்ட் இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த குரலில் கலைஞர் அவர்கள் விளக்கம் சொல்லும்போது, இப்படிப்பட்ட உறுதியை பெற்றவர்களை துறவரம் எனும் நிலத்திற்கு ஏற்ற விதையாவன்னு சொல்கிறார். கலைஞர் ஒரு திராவிட சித்தாந்தத்தில், ஒரு நாத்திகத்தில் இருக்கக்கூடியவர். துறவரங்கிற விஷயத்த ஒரு பெரிய விஷயம். அந்த நிலம் எப்படிப்பட்ட துறவி உருவானா அந்த விதை அந்த நிலத்தில் ஊன்னா தான் முளைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காருன்னு அதை பார்க்கணும். ஸோ மனம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்து குரல்லையோ பகவத்கீதையில நம்ம தொடர்ந்து பேசுவோம்.